நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். உன் கண்களை ஏறெடுத்துப் பார். கர்த்தரை நோக்கி அன்றாடம் கூப்பிடுகிற எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சங்கீதம் 9:18. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. இதே சங்கீதத்துல 16ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்படுகிறார். ஆண்டவருடைய நீதி நியாயங்கள் எல்லாம் செம்மையானவைகளாய் இருக்கிறது. அவருக்கு கண்ணு முன்னாடி எல்லாம் செம்மையாக நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளுக்கும் நரகம் வைக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கம் என்றால் தேவனுக்கு எதிராக பேசி கர்வமாய் செருக்குத்தனமாய் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் நரகத்திலே தள்ளப்படுகிறார்கள். ஆனால் எளியவன் கர்த்தரை நோக்கி முறையிட்டு அன்றாடம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவனாய் இருப்பதனால அவனுடைய நம்பிக்கை கெட்டு போறதுக்கும் இடம் ஆண்டவர் கொடுப்பதில்லை, அவனை மறப்பதும் இல்லை. ஆயக்காரனும் பரிசேயனும் ஜெபம் பண்ண கர்த்தருடைய சமூகத்திலே போனார்கள். தன்னுடைய வசதிகள், வாய்ப்புகள், தன்னுடைய பெருமைகளை வைத்து ஜெபித்த பரிசேயனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. தேவ சமூகத்துல தன்னை தாழ்த்தி தன்னுடைய நீதியை கூட எடுத்து சொல்ல திராணியற்றவனாய் தன்னை தரை மட்டும் தாழ்த்தி தன்னுடைய பாவ நிலையை, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே இருக்கக்கூடிய பாவ நிலையை அவர் முன்னாடி எடுத்துக்காட்டி அவன் ஜெபித்த ஆயக்காரனுடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, எவனாவது சிறு பிள்ளையை போல கர்த்தருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையாயிருந்தது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஏசாயா 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஏசாயா சொல்லும் பொழுது, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்கொண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பைபிள்ல இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவான் லாசரு கதையை சொல்லுகிறார். ஐஸ்வர்யவான் ஒருவன் சம்பிரமமாய் உடுத்துகிறவன், சம்பிரமமாய் தன் சம்பாத்தியத்தை உலகத்துக்கு வெளிக்காண்பிக்கிறவன், தன்னுடைய பெயர் புகழ் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் தெரியும்படியாய் அவன் செய்கிறவனாய் இருந்தான். அவன் சம்பிரமமாய் சாப்பிடுகிறவனாய் இருந்தான். தனக்கு முன்னாடி எந்த எளியவர்களும் சாப்பிடக்கூடாது. தனக்கு முன்னாடி எளியவர்கள் எவர்களும் தனக்கு சமமாய் நிற்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸ் கொண்ட மனிதனாய் இருந்தான். அங்கே ஒரு ஏழை லாசருன்னு ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு சாப்பாடு அவன் கொடுக்கல, ஐஸ்வர்யவான் கொடுக்கல. நான் நாய்க்கு என்னுடைய மீதி சாப்பாடை போடுவேன், அதுல இருந்து வேணா நீ எடுத்து சாப்பிட்டுக்கோ. அப்படின்னா நீ நாய்க்கு சமமானவன். நான் நாய்க்கு சமமானவன் அல்ல, நான் வசதி உள்ளவன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார், கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஒன்னு ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, நீ நாயோடு தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். ஆனால் 2 பேரும் மரித்து போனார்கள். அந்த மரணத்துக்கு பிற்பாடு 2 பேருடைய நீதியும் பரிசீலிக்கப்பட்டது. ஐஸ்வர்யவான் நரகத்திலே கிடந்து நெருப்பிலே கிடந்து வேகிறான். அந்த லாசருவோ அவன் ஆபிரகாமுடைய மடியில இருக்கிறான். அப்பொழுது இந்த ஐஸ்வர்யவான் கேட்கிறான், ஐயா ஆபிரகாம் ஐயாவே, லாசருனுடைய சுண்டு விரல்ல ஒரு சொட்டு தண்ணிய முக்கி என் நாக்குல கொடுங்க சொல்லுங்க. அப்போ அந்த ஆபிரகாம் சொல்றாரு, நீ உலகத்துல சம்பிரமமாய் உடுத்தப்பா, சம்பிரமமாய் சாப்பிட்ட, இவனுக்கு ஒரு அரி சோறு, ஒரு சின்ன பருக்க நாய்க்கு கூட தான் போரிட்டு அவன் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. நீ அவனுக்கு ஆகாரம் கொடுக்கல, உனக்கு மனசுல கொஞ்சம் கூட இலக்கம் வரல, இறக்க கூட வரல, இலகிய மனோபாவம் உன்கிட்ட இருக்கல. இப்போ அவன் ஆபிரகாம் அடியில இருக்கிறான், நீ அங்கதான் இருக்கிற என்று ஆண்டவர் ஆபிரகாம் மூலமாக சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் இந்த உலகத்துல மனுஷங்களா வாழும் பொழுது பெரியவங்க சின்னவங்கன்னெல்லாம் நம்ம பேதம் பார்க்க கூடாது. நல்லா புரிஞ்சுக்குவோம். வசதியை வச்சு, பணத்தை வச்சு, படிப்பை வச்சு, அழகை வச்சு, நம்முடைய ஜாதி பெருமையை வச்செல்லாம்
நாம நம்மையே பெருமை அடித்து கொள்ளக்கூடாது. எளியவனாய் காணப்பட்டால் அவன் எந்த ஜாதியா இருக்கட்டும், எந்த ஒருவனா இருக்கட்டும், அவனுக்கு நாம ஒருபடி ஆகாரத்தை கொடுக்கறது, அவனுக்கு நாம செய்யணும். ஒரே ஒருத்தருக்கு கூட தான் நம்ம சமமா போக முடியாது. ஒரு குடிகாரனு கூட பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்க சமமா வாழ முடியாது, இருக்க முடியாது. ஒரு விபச்சாரம் செய்கிறவனோட நம்ம சேர்ந்து போக முடியாது. அந்நிய தெய்வத்தை கும்பிடுகிறவனோடும் சேர்ந்த முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருத்தர் பேதம் பார்க்காம வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதம் 22:24 இப்படி சொல்லுகிறது. ஆண்டவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவர் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். சங்கீதம் 146 நான் வாசிக்கும் பொழுது அழகாக சங்கீதக்காரன் வர்ணிச்சிருக்கிறார். 146 7 8 9 வாசிப்போம். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளையும் விதவையையும் ஆதரிக்கிறார். உங்களையும் ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவருடைய நீதி என்றைக்கும் உண்டு. அதே மாதிரி அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருத்தருடைய நீதியும் நிற்கும். அவர் ஒரு நாள் நீதி செய்கிறவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்குள்ள பேதத்தை பார்க்கும் பொழுது தேவன் ஒரு நாள் நீதி செய்வார். நீ எப்படி நடந்துக்கிட்ட, உன்னோடு சமமாய் இருக்கிறவனை நீ எப்படி நடத்திக்கிட்டாய் என்கிற ஒரு காரியம் உன்னிடத்துல கேட்கப்படும். தேவனுடைய பிள்ளைகள் பெரியவங்களுக்கு கீழ்ப்படியணும். அது நாம நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு ஏழையா இருக்கிற ஒருத்தரை, ஆண்டவருடைய ஆலயத்துல இருக்கிற ஒரு ஏழைய நாம உதாசீனம் பண்ணுவது, அவங்கள ஒதுக்கி வைக்கிறது, அவங்க வேண்டாம்னு நமக்கு வேண்டப்பட்டவங்களோட ரொம்ப நெருக்கமா பழகுவோம். நம்ம ரொம்ப பிடிக்கும்னு சொல்றவங்களோட ரொம்ப நெருக்கமா பழகுவோம். ஆனா ஏழையா இருப்பாங்க, கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க, அவங்கள கண்டா நமக்கு எந்த விதமான எண்ணமும் வராது. அவங்க என்ன நம்ம கொடுக்க மாட்டாங்க பாருங்க, அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்படியெல்லாம் நாம ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் பரலோக ராஜ்யத்தை போக வேண்டிய பிள்ளைங்க. ஆகையினால நம்ம சபைகளில் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்கள்ல எளியவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், வறியவர்கள் இருந்தால் உங்களால் என்ற சின்ன உதவிகளை செய்து அவர்களையும் உங்களுக்கு சமமாக வைத்து கொள்ளுங்க. ஒரே பாத்திரத்துல கை போடுறோம், அவங்க உங்க எச்சி பொறுக்கே தான் தின்னணும்னு சொல்லிட்டு என்னைக்கும் நினைக்காதீங்க. ஆண்டவருடைய ராஜ்யத்துல நமக்கு இடம் இல்லாம போயிடும். அந்த ஐஸ்வர்யவானுக்கு இடம் இல்லாம போச்சு. அதே மாதிரி உலகத்துல எவ்வளவு பெரிய மனுஷனா ஆண்டவருடைய பிள்ளைங்க இருந்தாலும் தேவனுடைய நீதின்னு ஒண்ணு இருக்கு. அவர் தான் அரசாட்சி செய்கிறார், அவர் தான் எல்லாத்தையும் ஆளுகை செய்ய போகிறார். அவருடைய ஆளுகையில நீதி சமமா தான் இருக்கும். அங்கெல்லாம் அவர் பேதம் எல்லாம் பார்க்க மாட்டார். கர்த்தர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. ஆகையினால நாம ஞானமாய் நடக்கும்படியாய் ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். எப்பொழுதும் தாழ்மையோ கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரை, இந்த காலை வேளையில உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரை உண்மை நோக்கி கூப்பிடுகிற பெரிய மனுஷங்க பெரிய தோரணையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எளியவர்களோ ஆண்டவரை இன்னும் உங்க பாதத்திலே இருக்க பாதத்துல இருக்கக்கூட தகுதியற்றவர்கள் என்று தங்களை தாழ்த்தி நிற்கிறார்கள். அவர்களை எல்லாம் கர்த்தாவே நீதாமே படைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய சிருஷ்டிப்பா இருக்கிறார்கள். உங்களுடைய ஆண்டவரை சரீரத்தை அப்பத்தை அவர்கள் எல்லாரும் சாப்பிட்டு கொண்டு அதுல ஒரு கூட்டம் பெருமை அடித்துக் கொள்ளுகிறது, ஒரு கூட்டம் ஆண்டவரே எதையும் சொல்ல திராணியற்று நிற்கிறது. கர்த்தர் நீதி செய்கிற தேவன், எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டே இருக்கிறீர். சரியானபடி எல்லாவற்றையும் நீர் செய்வீர். நாங்களும் ஆண்டவரே அவ்விதமாய் உமக்கேற்ற நல்ல பாத்திரங்களாய் நீர் விரும்புகிற பிரகாரம் நீதி நியாயங்களை நாங்கள் செய்து வாழ கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவ மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.